நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் விட்டு கட்டு, அடிராக்கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் விட்டு கட்டு, அடராசாவே பந்தல் நட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி, அடி ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங், சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங். இந்த ரோட்ல அடி தடி சண்டையில அவனுக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சூர்யா, அப்ப அந்த அர்ஜுனை கொண்டுட்டோம். அது மட்டும் என்னால முடியாது. ஏன் அர்ஜுனன் தம்பி? இதெல்லாம் தெரிஞ்சு நீ கூடவே இருந்திய, உடம்புல ஓடுற அதே ரத்தம் தெரிஞ்சு நீ என்ன நீ என் நண்பன். உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். தேவா 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 தேவா. கரிவர்தன், என் தேவாவை கொண்டுட்டேடா, என் நண்பரை கொண்டுட்டேடா, என் மடியில கொண்டுட்டேடா. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரடக்ஷன் ஆனாலும் அந்த படத்தோட என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சாலும் அதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா சின்ன வயசுலேயே யூனோ அப்பா யாருன்னு தெரியாமல் சின்ன வயசுலேயே குழந்தை பிறக்கிறது, அதை விட்டு பிரிகிறது, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக
தெரிய வர்றது இதுதான் பையன்னு சொல்லி அப்போ வந்து என்னோட இந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு எங்கே நான் போவேன் சொன்ன மாதிரியே மகாபாரதத்தை நம்ம லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு கொண்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஷிப், டான்ஸ், ஈவன் மம்முக்கா மாதிரி வந்தவர் கூட கிளாமர் ஆனாலும் நல்லா தான் இருக்காரு கிளாமராக. பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சதை வந்து ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ண காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் ரவுடி பசங்களாக வந்ததானாலும் சரி, நீங்கள் செட் ஆனாலும் சரி, ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனும் சரி. ரோபோ வந்து எப்போவுமே ரஜினி சாரோட இமிட்டேஷனுங்கிறது போட்டோம், ஆனாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு சின்ன விஷயம் இங்கே ஆட் பண்ணியிருந்தா அதில் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். மம்முக்காவும் ரஜினி சார், அதாவது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஒரே ஒரு சீனு அம்மா கேரக்டர், அது கூட இவங்களே பண்ணியிருக்கலாம். அம்மா வந்துக்கிட்டு அந்த பையனை கன்வே பண்ணும்ல, எனக்கு நீ வேணும், பட் ஆனால் அவன் அந்த ஒரு சீனை மட்டும் சின்னதாக ஆட் பண்ணியிருந்தா இட் ஷுட் பி 200% பக்காவாக இருந்திருக்கும். பட் டோட்டலி தளபதியை அப்படியே கிளாமராக கொண்டு வந்து ஸ்டேஜில் கொண்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கிளாமர் கோஷன்டே எங்க குணா மாஸ்டர் தான். அவரை மேடைக்கு கூப்பிடலாமா மேடம்? கண்டிப்பா பார்க்கணுமே. வாங்க குணா சார். குணா, நீங்க நிஜமா கொடுத்து வச்சங்க. மம்முக்கா மாதிரி கிளாமரஸான ஒரு ஹீரோ நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப அவரை நீங்க ஸ்டேஜ்ல கொண்டு வர அளவுக்கு உங்களை சூஸ் பண்ணி இருக்குன்னா சோ அதுக்கு என்ன அதுக்கு வந்து நான் வந்து ரோபோவுக்கு தான் தேங்க் பண்ணணும். சும்மா வந்து இந்த கான்செப்ட் சொன்னாங்க, அந்த கேரக்டர் நானே பண்றேனே அப்படின்னு அன்னிலேருந்து பிடிச்சிக்கிட்டாரு. நான் சும்மா தான் சொன்னேன் ஆக்சுவலா. அதெல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஆசையோட தான் சொல்லி இருப்பீங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சு. உண்மையிலுமே மேம் இந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னா யாருக்கா இருந்தாலும் ஆசை இருக்கும்ல. இல்ல இல்ல, பட் ஆனா ஆப்டான கேரக்டர் நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். Thank you மேம். Thank you குணா சார். Thank you so much for joining us. இன்னொரு விஷயம் சொல்ல மேம், ஆக்சுவலாக வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எனக்கு வந்து ரோபோ இந்த செயின் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னைய வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறது கண்டிப்பாக அவருக்கு கொடுத்தேன் மேடம் ஆகணும். எனக்கும் வந்து இத்தனை எபிசோட நான் கடந்து வரேன்னா என்னைய வச்சு அவர் என்ன பாடுபடுறாருன்னு எங்களுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவருக்கு அதுக்கு செய்யலாம். அவர் உங்களை வச்சு மட்டும் பாடுபடல, சீசன் 4ல இன்னொரு பெரிய டான்ஸரை கூட வச்சு பாடுபட்டாரு. அது நான் தான். ஓகே, இப்போ மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். கல்யாண் மாஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ட்ரி வந்து ரஜினி சாரே என்ட்ரான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஐ லைக் தட் கான்செப்ட். அந்த குழந்தை வந்து அவங்க கீழே விட்டுட்டு போகிறது, அங்கேருந்து நீங்கள் வந்து எந்திச்சு வருது, இல்லை நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டிபிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சொன்ன உடனே ஓகே பண்ணாங்க. வந்துட்டு வெரி நைஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உங்கள் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே ரஜினி சார் மாதிரியே எல்லாம் அந்த நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுவீங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக சூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.